ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பரான அழகான கிராஃப்ட் ஒர்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவே வழங்குவோம் மீஷோ ஆப். வீட்டில் இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா வேணா யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் டெலிவரி பண்ண போகிறதும் கிடையாது, இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருளை வச்சு ஒரு அருமையான கிராஃப்ட் ஒர்க்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேப்பர் கிளாஸுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பேப்பர் கிளாஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேப்பர் கிளாஸ் இல்லைனா நீங்கள் தயிர் வாங்குகிற கப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது தர்மாகோல் பீஸு. இதுவும் நான் கடையில் வாங்கலைங்க, வீட்டில் இருந்த பீஸ் தான். பேக்கிங்லாம் வரும்பொழுது அந்த பேக்கிங்கில் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணி வரும், அந்த பீஸ் தான் நான் தர்மாகோல் பீஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தர்மாகோல் பீஸ் இல்லைனா நீங்கள் நோட் புக் அட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேக்கிங்கில் வரக்கூடிய அட்டை இல்லை ஃப்ளைவுட் பீஸு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு இது கரெக்டான சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கு, அதனால் நான் இதை கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கப்பு சைஸுக்கு இது கரெக்டாக இருக்குங்க, அதனால் நான் இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இந்த கப்பில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சைட்லேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கிராஸாக ஒரு கோடு வந்து இப்படி வரும். கட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் வந்து இப்படி கிராஸாக வரும். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கப்பில் மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த சைடு இப்படி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். பாட்டம் வந்து சின்னதாக இருக்குது, பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த ஷேப் வேணும்னா இப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது வந்து இந்த தர்மாகோலில் நமக்கு அழகாக சீட்டிங் ஆகுது பாருங்கள், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நம்ம டிசைன் பண்ண போகிறோங்க. டிசைன் பண்ணுறதுக்காக நான் டிசைனிங் ஷீட்டு தான் எடுத்திருக்கிறேன். இந்த டிசைனில் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் தர்மாகோலுக்கு கவர் பண்ணிடலாங்க. தர்மாகோல் கவர் பண்ணுறதுக்காக நான் சுற்றிரும் கொஞ்சம் 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விடுறேன். அப்போ தான் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணும்பொழுது பேக் சைடும் கொஞ்சம் கவர் ஆகும். அதனால் சுற்றி 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தர்மாகோலுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், சுற்றிரும் 2 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு பேக் சைடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்படி ஃபோல்டு பண்ணும்பொழுதே நமக்கு சுற்றி கவர் ஆகிடும். நமக்கு இந்த மாதிரி திருப்பிட்டு இதை நம்ம சுற்றிரும் ஒட்டிக்கலாங்க. சுற்றி இந்த மாதிரி ஒட்டும் பொழுது தர்மாகோல் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக கிடச்சிரும். இது சுற்றிரும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். கூடவே நான் கப்புக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், கப்புக்கு வந்து நான் தோராயமாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கிராஸ் கட் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ண முடியாது. நீங்கள் ஒட்டும் பொழுது இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு எக்ஸஸாக வர பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டிக்கலாங்க. 2 பீஸுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். கட் பண்ண கலர் பேப்பரை நான் இதில் தர்மாகோலில் ஒட்டிட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது வந்து வெளிப்பக்கம் தான் நமக்கு வரப்பொழுது. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நான் ஒட்டி விட்டுருக்கிறேன். நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் தர்மாகோல் தெரியும். தர்மாகோல் தெரிய வேண்டாம்னா நீங்கள் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது நமக்கு உள்பக்கம் தாங்க வரப்பொழுது, அதனால் இந்த தர்மாகோல் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த பேப்பர் கப்லேயும் நான் கலர் பேப்பர் ஒட்டிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன், பாட்டம் எல்லாமே. பேப்பர் கப் ஒட்டும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஒட்டிக்கோங்க. உள்பக்கம் மட்டும்தாங்க கொஞ்சம் பேப்பர் கப்புன்னு நமக்கு தெரியும். இது வந்து நம்ம ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். சுற்றி ஓரெல்லாம் கவர் பண்ணிட்டதுனால இது தெரியாது வெளியில் நமக்கு. ஏன்னா இந்த கப்பை வந்து நம்ம இதில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நமக்கு இது பேப்பர் கப்புன்னு நம்ம சொன்னாதாங்க தெரியும், சொல்லலாம் தெரியாது. இதை ஒட்டும் பொழுது மட்டும் நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து நம்ம ஃப்ளவரை போட்டு வைக்கும் பொழுது வெயிட்டு தாங்கணும், அதுக்காக நான் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த சைஸில் இப்படி கிராஸில் தாங்க வச்சு பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது. ஒட்டுறதுக்காக 5 ரூபா ஃபெவிக்விக் தாங்க வாங்கியிருக்கிறேன். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கப்பை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஃபெவிக்விக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ட்ராப்பாக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா போதுங்க, நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கப்பை நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேங்க. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. சுற்றிரமும் நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்கள்.
இப்படி இழுத்தா கூட வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஃப்ளவர் போட்டு வைக்கும் பொழுது அந்த வெயிட்டு தாராளமாக தாங்குங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோங்க. அழகுபடுத்துறதுக்காக நான் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டோன் பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சு உங்களுக்கு எந்த ஸ்டோன் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஸ்டோனை வச்சு நீங்கள் அழகுபடுத்திக்கலாம். இந்த ஸ்டோன்ஸை நான் இந்த ஓரங்கள்லேயும் வைக்க போகிறேன். ஒன்று மட்டும் பேப்பர் கப்பில் ஒட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டேங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் ஸ்டோன் தான் ஒட்டணும்னு இல்லைங்க, வேறு எந்த டெக்கரேஷன் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் உள்ளன் நூல் எடுத்திருக்கேங்க. இந்த நூலை நம்ம விரலில் சுற்றிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 20 தடவை இல்லை 30 தடவை சுற்றிக்கோங்க. இதே இது மாதிரி விரல்லேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் முடி போட போகிறேங்க. சின்ன பீஸ் போட்டுட்டு கட்டிடலாம். அவ்வளோதான், அது கட்டியாச்சு. இதை நம்ம இந்த மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன பீஸ் போட்டு இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இந்த பாட்டமில் இப்படி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டும் நமக்கு தேவையில்லை, இதையும் கட் பண்ணிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி இந்த 2 சைடும் நம்ம ரெடி பண்ணி ஒட்டிடலாங்க. பாருங்கள், நான் உள்ளன் நூலை வச்சு 3 கார்னரையும் நல்லா அழகுபடுத்தியிருக்கிறேன். நான் சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் மணிலாம் போட்டு கோத்துட்டு நல்லா தொங்க விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, அழகான வால் ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மாட்டுறதுக்காக நம்ம டாப்பில் ஊசியில் நான் உள்ளன் நூல் கோத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், சிங்கிள் நூல் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஊசியில் போட்டு வாங்கிட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நான் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நான் ஊசியில் கோத்து வச்சுருந்த நூலை நான் போட்டுட்டேங்க. நாட் போட்டுட்டு அந்த முடியை நான் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டேன். ஏன்னா பேக் சைடு மறைஞ்சிரும், ஃப்ரண்ட் சைடு நமக்கு முடி தெரியாது. பார்க்குறதுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகான வால் ஃப்ளவர் வாஷ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க. இதில் எந்த கலரில் வேணால் நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஒரிஜினலாக உங்கள் வீட்டில் செடியில் பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. நீங்கள் வாலில் மாட்டிட்டு பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். கூட நம்ம பழைய பொருள், பழைய டம்ளரு, பழைய தர்மாக்கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொன்னாதாங்க தெரியும் பழைய பொருளை நம்ம யூஸ் பண்ணி பண்ணோன்றது. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது எதுவுமே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு எல்லாமே புதுசாக ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது கிஃப்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மாடலாக பண்ணி கூட நீங்கள் கிஃப்ட்டு பண்ணலாங்க. இந்த ஃப்ளவர் வாஷை நீங்கள் வீட்டில் ஹாலில் இல்லைனா என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது, எங்கே வாங்குனீங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு கண்டிப்பாக விசாரிப்பாங்கங்க. நீங்களே ரெடி பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, உங்களை வந்து பாராட்டுவாங்கங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு சூப்பரான வால் ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000க்கு மேலே சம்பாதிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.